ஆண்களுக்கு ஒரே ஒரு கவலை, பெண்களுக்கு 2 கவலை. பெண்கள் ஒன்று மார்பகம் ரொம்ப பெரிதாக இருக்குன்னு கவலைப்படுறவங்க இருக்காங்க, ரொம்ப சிறிதாக இருக்குன்னு கவலைப்படுறாங்க. ஆனால் ஆண்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஒரே ஒரு கவலை, ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னு தான். பெரும்பாலான ஆண்கள் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னு கவலைப்படுறாங்க. உண்மையிலேயே சிறிதாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஜெனட்டிக் பிரச்சனை, ஹார்மோன் குறைபாடுகள், பல பிரச்சனைகள் ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். சரி, உங்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, இல்லை உங்கள் குழந்தைக்கு சின்னதாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த துறையில் நிபுணர்கள்ட்ட காட்டலாம். முதல்ல முக்கியமாக சில டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருந்ததுன்னா ஜெனட்டிக் டெஸ்ட்டே எடுக்கணும். கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம், XXYY அந்த மாதிரியான நிறைய குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது. நிறைய காரணங்கள் இருக்குது. ஹார்மோன்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, மூளையிலேருந்து வர ஹார்மோன்கள், விந்துப்பைகள்லேருந்து வர ஹார்மோன்கள், இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறதுனால பிரச்சனை வரலாம். இது ஆரம்பத்தில் கண்டறிந்தோம்னா முழுமையாக சரி பண்ணலாம். அதனால் எந்த வயதில் உங்களுக்கு தோன்றினாலும் நீங்கள் மருத்துவரை உடனே அணுகணும். இன்னொரு முக்கியமான காரணம், வயிற்றில் உற்பத்தி ஆகக்கூடிய விந்துப்பைகள் கீழே இறங்கணும். குழந்தை பிறக்கும்போது விந்துப்பைகள் கீழே இறங்கி இருக்கணும். அது இறங்காமல் வயிற்றில் நின்றுடும், இல்லை வர்ற வழியில் இறங்குற வழியில் நின்று போயிடும். பிற்காலத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் விந்தணுக்கள் குறைபாடு, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஆரம்பத்தில் கண்டறிந்து விந்துப்பைகளை இறக்கி வச்சிடலாம். அல்லது இன்கேஸ் அந்த விந்துப்பைகள் வளரலை அப்படின்ற மாதிரி சிக்கல்கள் இருந்தால் ஹார்மோன்கள் கொடுத்து ஆணுறுப்பை சரி செய்ய முடியும். ஸோ ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ன தீர்வு? ஒரு முறையான டெஸ்ட்டுகள் எடுக்கணும். முதல்ல செக் பண்ணணும் அவங்கள, விந்துப்பை அளவு சரியாக இருக்கா. 15 ml 25 ml சைஸ் இருக்கணும். மீசை தாடியெல்லாம் நல்லா வளருதா, இதெல்லாம் செக் பண்ணுவோம். அவங்க உடல் எடை எப்படி இருக்குது, உடல் பருமனாக இருக்கா, என்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஹார்மோன் எடுத்து பார்க்கணும். ஹார்மோன்கள் குறைபாடு இருந்ததுன்னா அந்த ஹார்மோன்களை சரி செய்யணும் முதல்ல.